வணக்கம் நண்பர்களே. நம்ம போன பதிவில் ஆத்மகார கிரகம்னு சொல்லிட்டு கடைசியாக முடிச்சிருந்தோம். அந்த பதிவோட தொடர்ச்சியாக இந்த பதிவு வருது. அதாவது ஆத்மகார கிரகம் யாருன்னு நீங்கள் ஜோதிடர் தேடி அலைய வேண்டாம். உங்களுக்கே நீங்களே எப்படி எளிமையாக கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லித்தரேன். அதுபோல் பார்த்து நீங்கள் பயனடைங்க. எல்லோரும் அவங்க ஜாதகத்தை எடுங்க. இல்லை ஆன்லைனில் எனக்கு ஜாதகம் பார்க்கறதுக்கு தெரியும் அப்படின்னா ஆன்லைனில் போய்ட்டு உங்கள் டேட் ஆஃப் பர்த்து, டைமு எல்லாம் போட்டிங்கன்னா உங்களோட ஜாதகம் ஆன்லைனில் வரும். மேக்ஸிமம் நோட்டில் எழுதி வச்சுருக்கிறது எத்தனை டிகிரி என்ன ஏதுன்னு போட்டிருக்க மாட்டாங்க. நீங்கள் இந்த மாதிரி ஆன்லைனில் போட்டிங்கன்னா உங்களுக்கு எத்தனை டிகிரியில் இருக்குது அல்லது எத்தனை பாகையில் இருக்குது, அதிக பாகை வாங்கின கிரகம் யாரோ அவர் தான் ஆத்மகார கிரகம். அப்படிங்கும்போது மொத்தம் 9 கிரகம் இருக்கா, நம்ம 9 கிரகத்தையும் எடுக்க போகிறது கிடையாது. 7 கிரகங்களை மட்டும்தான் நம்ம ஆத்மகார கிரகமாக எடுக்கிறோம். சாஸ்திரத்தில் எடுக்க சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அப்படிங்கும்போது சனி, ராகு, கேது, சனி பகவானை விட்டுருங்க, ராகு, கேது, மாந்தி, இந்த 3 கிரகத்தை மட்டும்தான் எடுக்கக்கூடாது. மற்ற 7 கிரகத்தை எடுக்கணும். சூரியன், சந்திரன், செவ்வாய், குரு, புதன், வெள்ளி, அதாவது சுக்கிரன், சனி, இந்த 5 கிரகத்தை மட்டும்தான் எடுத்துக்க போகிறோம். அந்த 5 கிரகத்தோட பாகை யார் அதிகமாக வாங்கியிருக்காங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். ஒருவேளை ஒரு ஜாதகத்தில் 2 கிரகம் அதிக பாகை வாங்கியிருக்கோம். இப்போ சனியும் புதனும் அதிக பாகை, ரெண்டும் 27 டிகிரியில் இருக்குது. அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ண முடியும், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கன்ஃபியூஸ் ஆகும். உடனே நெட்டில் போய் போட்டு பார்த்தீங்கன்னா யார் அதிக கலை வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த நெட்டில் காட்டும். அந்த 27 டிகிரி அந்த அதிக கலை யார் வாங்கியிருக்காங்களோ, அந்த கலை யார் அதிகமாக இருக்காங்களோ அவங்க தான் அந்த ஜாதகத்துக்கான ஆத்ம கிரகம். அவங்கள வழிபட்டால் அந்த ஜாதகம் ஒரு சூட்சம விதி என்ன அப்படின்றது தெரிய வரும். சரி, நம்ம இப்போ சூரியன் ஆத்மகார கிரகமாக வந்தால் யாரை வழிபடணும் அப்படின்னு பார்ப்போம். சூரியன் ஆத்மகார கிரகமாக வந்தால், அதாவது சூரியன் உங்கள் ஜாதகத்தில் அதிக பாகை பெற்று இருந்தால் நீங்கள் சிவபெருமானை தான் வணங்கணும். ஆனால் இந்த ஜாதகக்காரங்க என்ன பண்ணியிருப்பாங்க, சிவபெருமானை தவிர்த்து மீதி எல்லாத்தையும் வணங்கியிருப்பாங்க. இவங்களோட குறைகளை போய் அங்கே சொல்லி எல்லோரும் அழுதுருப்பாங்க. நீங்கள் சிவாலயம் மட்டும் போயிட்டு வாங்க, உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆகும். அடுத்தது சந்திர பகவான். சந்திர பகவான்ன்றார் பெண் கிரகம் இல்லையா, அந்த பெண் தன்மை, அந்த நளினம், அந்த மாதிரி எல்லாமே. அப்படிங்கும்போது அவங்க சமயபுரத்து மாரியம்மன், காளியம்மன், அந்த மாதிரி பெண் தெய்வங்கள், ரொம்ப உக்கிரமான தெய்வங்களும் வேண்டாம், கொஞ்சம் சாந்தமாக உங்களுக்கு தான் தெரியும். ஊரில் இருக்கக்கூடிய மாரியம்மன், அந்த மாதிரி நீங்கள் காளியம்மனை வணங்கலாம், தப்பு கிடையாது, வணங்கலாம். அடுத்தது செவ்வாய் பகவான். செவ்வாய் பகவானுக்கு நம்ம முருகப்பெருமான் தான் ஆத்மகார கிரகம். அப்படிங்கும்போது உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக செஞ்சு கொடுப்பாரு. முருகப்பெருமான் யார், சிவபெருமானோட நெற்றிக்கண்ணிலேருந்து அந்த அக்னி தீயிலேருந்து பிறந்தவர். அப்படிங்கும் பொழுது நீங்கள் சிவபெருமானையும் வணங்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் முருகப்பெருமானை தான் வணங்கி ஆகணும். அப்படி முருகனை வணங்குனீங்கன்னா, அதாவது செவ்வாய் ஆத்மகார கிரகமாக அதிக பாகை உங்கள் ஜாதகத்தில் வாங்கியிருந்தால் நீங்கள் முருகப்பெருமானை தான் வணங்கணும். புரியுதாங்களா? அடுத்தது நம்ம பார்க்க போகிறது யாருன்னா புத பகவான். புத பகவான் ஆத்மகார கிரகமாக வந்துச்சுன்னா, நம்ம திருப்பதி வெங்கடாச்சலபதியார் இருக்கார் இல்லைங்களா, மாயவன், விஷ்ணுவோட அவதாரம். விஷ்ணுவோட அவதாரம் எத்தனை அவதாரம் இருக்கோ அத்தனை அவதாரத்தையும் நம்ம புத பகவானுக்கு வணங்கலாம். அடுத்தது குரு பகவான் வருவார். குரு பகவான் உங்கள் ஜாதகத்தில் அதிக பாகை வாங்கியிருக்கு அப்படின்னா நீங்கள் சிவாலயத்தில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை வணங்கணும். தட்சிணாமூர்த்தியை வணங்கிட்டு அம்பாள் தாயாரை போய் வணங்கிட்டு தான் நீங்கள் சிவபெருமானை வணங்க வரணும். அதுவும் எப்படின்னா, அந்த சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணுற நீர் இருக்குது இல்லைங்களா, அந்த நீரை தாண்டி, அது போகிற பாதையை தாண்டி நீங்கள் போகக்கூடாது. அது கோயிலோட ஒரு சிவபெருமானை எப்படி வணங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலோட ஒரு இதில் போர்டில் போட்டிருப்பாங்க. அந்த தண்ணி ஊற்றுற இடம் வரைக்கும் திருப்பி ரிவர்ஸில் தான் நீங்கள் சண்டிகேஸ்வரரை வணங்கணும். அப்படி தான் சிவாலயத்தில் வணங்கணும். அடுத்தது சுக்கிர பகவான். சுக்கிர பகவான் தான் யார் அதிபதி, லட்சுமி தாயார் அதிபதி. அப்படிங்கும்போது
மகாலட்சுமியை நீங்கள் வணங்கணும். மகாலட்சுமியை வணங்குனீங்கன்னா உங்களுக்கு தேவையான செல்வம் என்னவோ அதை தருவாங்க. உங்களுக்கான விதி சூட்சமம் என்னவோ அதை வந்து பூர்த்தி செய்து தருவாங்க. உடனே நான் கோடீஸ்வரன் ஆகிடுவேனா, நான் பெரிய பணக்காரன் ஆகிடுவேன், அதுக்கெல்லாம் நம்ம இங்கே பேசவே இல்லைங்க. அதுக்கெல்லாம் ஜாதக அமைப்பு இருக்கணும். பிறப்பிலே நம்ம பிறக்கும் போதே அப்படி ஒரு அமைப்பு இருக்கணும். நம்ம இப்போ நம்ம லைஃப்பில் படக்கூடிய, அதாவது ஒரு ஜோதிடர்னால் யாருன்னா, இந்த தடத்தே போகாதீங்க, இந்த தடத்தில் போனால் முள்ளாக இருக்குது, செருப்பு போட்டுக்கிட்டு போங்கப்பா அப்படின்னு சொல்கிறாரு பார்த்தீங்களா, அவர் தான் ஜோதிடர். அந்த தடத்தில் முள் இருக்குதுன்னு தெரியும், நீ செருப்பு போட்டு போடாக்குன்னு அதை சொல்கிறதுக்கு தான் ஜோதிடர், தவிர ஜோதிடரால் வேறு எதுவுமே பண்ண முடியாதுங்க. சரிங்களா? நம்ம செருப்பு போடாமல், இல்லை நான் பார்த்துக்கிறேன், நான் செருப்பு போடாமலே நடப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம நடந்தோம்னா அப்புறம் அங்கே போயிட்டு முள் குத்திட்டு அப்புறம் கத்திக்கிட்டு அழுதுகிட்டு தான் இருக்கணும். அடுத்தது சனி பகவான். சனி பகவான் எல்லை காவல் தெய்வம்ன்றவர் சனி பகவான். அப்படிங்கும்போது சனி பகவானுக்கு அதிபதியாக வந்து ஆஞ்சநேயரும் சிவபெருமானும் வருவாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ஆஞ்சநேயரை வணங்குங்க. ஆஞ்சநேயர் தான் சனி பகவானுக்கு ஆத்மகார கிரகமாக சனி பகவான் வந்துச்சுன்னா ஆஞ்சநேயருக்கு விளக்கு போடுங்க, ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாத்துங்க, ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாத்துங்க. உங்கள் லைஃப்பில் வெற்றி வந்து சேரும். பிறகு நீங்கள் சிவபெருமானை போய் கும்பிடுறதுனா விருப்பம் இருந்தால் சிவபெருமானை கும்பிடலாம். அடுத்த பதிவில் இன்னும் சூட்சமங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. பூஜை அறையில் இன்னும் என்னென்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் இருக்குது. அதை நான் உங்களுக்கு அடுத்த பதிவில் சொல்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருக்கு, உங்களுக்கு லைஃப்பில் சேஞ்ச் ஆகுதுன்னா வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.